இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வழக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு எப்படி இது முடிச்சாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். கேரளா, இந்தியா, ஜூன் 2024. நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்த அந்த சமயம் ஒருத்தர் மட்டும் சைக்கிள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிறுத்தினாரு. இவரு பயங்கர மழையில நனைஞ்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. இத போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இவங்க என்னாச்சு சார் இந்த மழையில வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு போஸ்ட்மேன், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரை தரத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட தராரு. போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த லெட்டரை வாங்கி அந்த லெட்டரை பிரிச்சு அந்த லெட்டரை திறந்து படிக்கிறாரு. அப்படி படிச்சு பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு முகமே வந்துட்டு மாறுது. சுத்தி இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் என்னாச்சு, அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த லெட்டர்ல அவர் என்ன படிச்சார் அப்படின்ற விஷயத்த சுத்தி இருக்கிற எல்லார்த்திட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி மூணாறுல கலா அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க திடீர்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாங்க. ஆனா அந்த சமயத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற நியூஸுமே யாருக்குமே தெரியல. இதை பத்தி யாருமே தெரிஞ்சுக்காமலே விட்டுறாங்க. அப்படி காணாம போன அந்த கலாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கலா வந்துட்டு காணாம போல அவங்கள 4 பேர் வந்துட்டு கொலை பண்ணிருக்காங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்றதையும் அந்த லெட்டர்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. யார் இந்த கலாவை கொலை பண்ணது யாரு, அந்த 4 பேர் எதுக்காக கலாவை கொலை பண்ணணும், இந்த லெட்டர் எழுதின அந்த நபர் யாரு, அவரோட மோட்டோ இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். கேரளாவில் ஆலப்போலால 1982ல கலா வந்துட்டு பிறந்திருக்காங்க. கலா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வீட்டுல மொத்தம் 3 பேர். இவங்க தான் கடைசி பொண்ணு. இவங்களுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. கலா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க அனில்குமார் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. இந்த அனில்குமார் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ஊரை சேர்ந்த பையன். அவருக்கு படிப்பு அப்படின்றது அவ்வளோக்கா வரல, சுத்தமாவே படிக்க வரல. அவரோட வீடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால அனிலுக்கு படிக்க தான் வரல, வெளியில போயாச்சு வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கூல்ல நிப்பாட்டிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா படிச்சிட்டு இருந்தாலும் கலா வந்துட்டு பொண்ணு அப்படின்றதுனால நீ என்ன பண்ண போற படிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கலாவுடைய படிப்பையும் நிப்பாட்டுறாங்க. இது வந்து இப்ப கிடையாது, அந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்த வந்து இந்த மாதிரி படிப்பை நிப்பாட்டி இருக்காங்க. கலாவும் அனிலும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர்த்தோட படிப்பு நிப்பாட்டினதுக்கு அப்புறமா இவங்களால சரியா பார்த்துக்கவோ பேசிக்கவும் முடியல. ஆனாலும் அனில்குமார் கலாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி கலாவோட வீட்டுக்கு போவார். இவர் சைக்கிளில் போவார். போயிட்டு கலாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று பெல் அடிப்பார். இந்த பெல் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் கலாம் வெளியில வந்து பார்ப்பாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் இவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் பேசிக்கிட்டது கிடையாது. எப்பயாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கலா வெளியில போறப்ப, அதாவது கோயிலுக்கு போறேன், கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வெளியில வர்றப்ப இவங்க அனில்குமாரை பார்த்து பேசுவாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு தடவை கலா வந்துட்டு அனில்குமார் கூட பேசிட்டு இருந்ததை கலாவோட அண்ணன் வந்துட்டு பாத்துறாரு. பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. 2 பேர்த்தையும் அதே இடத்துல நிக்க வச்சு பயங்கரமா திட்டுறாரு. இதுல இவரு அனில்குமாரை பயங்கரமா திட்டி அமைச்சிட்டு கலாவோட கையை பிடிச்சி தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போறாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு கலாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்து கலா வந்துட்டு சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. என்னாச்சுடா, ஏன் இப்படி உட்காந்துருக்கா, நீ எதுவும் திட்டினியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை பார்த்து இவங்க 2 பேருமே திட்ட அவங்க அண்ணனுக்கு பயங்கரமா வந்து உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு சொல்லி கேளுங்க, அவ அனில்குமார் அப்படின்ற ஒரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே கலாவுடைய அம்மா அப்பாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா போக ஒரு கட்டத்துல அவங்க அப்பா வந்துட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துறாரு. கலா கிட்ட இதுக்கு மேல நீ அந்த பையனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. கலா எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. இப்படி அமைதியா இருந்ததுனால கலாவை போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கலா இனிமே நான் அந்த பையனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா கலா அதுக்கப்புறமும் வீட்டுக்கே தெரியாம அனில பார்த்து பேசுறாங்க, பழகுறாங்க. இதனால அவங்க வீட்டுல அப்பல இருந்து எப்ப பார்த்தாலும் சண்டையாவே போயிட்டு இருக்குமா. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் கலா வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. கலாவை காணோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் அவங்க வீட்டோட டெலிபோன்ல கால் வருது. அந்த காலை பண்ணது கலா தான். எடுத்த உடனே நான் வந்துட்டு அனில கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன யாரும் தேடாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கலாவுடைய இந்த காதல கலா வீட்டுல இருக்கவங்க மட்டும் கிடையாது, அனில்குமாரோட வீட்டுல இருக்கவங்களும் ஏத்துக்கல. 2 பேர்
பேர்த்தோட வீட்டுல இருக்கவங்களும் ஏத்துக்கல. 2006 இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேர்த்தோட வீட்டுல இருக்கவங்களும் ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் நினைச்சாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமே இவங்க 2 பேர்த்து வீட்டுல இருக்கவங்க யாருமே ஏத்துக்கல. ஊருக்குள்ள இவங்க ஒரு வீட்டை வாடகை எடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள 2 பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்த 2 வீட்லயும் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க இவங்களை ஏத்துக்கல. இவங்க 2 பேர்த்துக்கும் ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இவங்க 2 குடும்பமும் இவங்களை ஏத்துக்கல. இது வரைக்கும் நார்மலா போயிட்டு இருந்த இவங்களோட ஃபேமிலியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அனில்குமாருக்கு நிறைய செலவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. குழந்தைக்கு வந்துட்டு பால் வாங்குறது, மெடிசன் வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவுகள் வந்துட்டு வருது. இந்த செலவு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அனில்குமாரால சரி பண்ண முடியல. இதனால இவர் நிறைய ஊருக்கு போறாரு. கிடைக்கிற எல்லா வேலையுமே பாக்குறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு காசு சேர்த்துட்டு வந்து அவரோட குடும்பத்துக்காக செலவு பண்றாரு. இப்படி இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுனால இவர்னால கலா கூடயும் அவங்க குழந்தை கூடயும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதனாலே கலாவுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. நீ என் கூடவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பல முறை அனில் கூட சண்டை போட்டிருக்காங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் சூரஜ் அப்படின்ற ஒரு நபருடைய அறிமுகம் கலாவுக்கு கிடைக்குது. இந்த சூரஜ் வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அனில்குமார் வீட்டுல இல்லாத சமயத்துல வெளியூர்ல வேலைக்கு போயிருந்த அந்த சமயத்துல திடீர்னு கலாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்த கலா வந்துட்டு வெளியில போயிட்டு யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த சமயம் இந்த சூரஜ் வந்துட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி இருக்காரு. அப்ப சூரஜ் கிட்ட என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப சூரஜ் வந்துட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க அந்த குழந்தைய பக்கத்துல இருந்து இவர் பார்த்திருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தினால கலாவுக்கு வந்துட்டு சூரஜ் ரொம்பவே பிடிச்சு போகுது. இந்த ஒரு குழந்தைய வச்சு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேர்ல 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சூரஜ் வந்துட்டு அவரோட நம்பரை கலா கிட்ட கொடுக்குறாங்க. எதனாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது இவங்களுக்கு ரொம்பவே வசதியா போக இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி செல்போன்ல பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலாவுடைய நடவடிக்கையில பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த விஷயத்த அனில்குமார் வீட்டுக்கு வந்திருந்த சமயம் நோட் பண்றாரு. இப்ப அப்படி அடிக்கடி கால் வந்துட்டே இருக்கு. இவங்க கால் பேசிட்டே இருக்க, நீ யார் கூட பேசிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கலா வந்துட்டு நான் ஒன்னும் யார் கூடயும் பேசல, நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அனில்குமாருக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டைக்கு நடுவுல எல்லாம் கலா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒழுங்கா வேலைக்கும் போக மாட்டேங்கிற, பணத்தையும் கொண்டு வந்து தர மாட்டேங்கிற, இப்படி இருக்கிறப்ப உன் கூட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், உன்னை நம்பி நான் வந்ததே வேஸ்ட், என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ற மாதிரி அடிக்கடி வந்துட்டு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. இதனால இந்த சண்டை இன்னுமே பெருசா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் அனில்குமார் வந்துட்டு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வேலை தேடிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு வேலை இருக்கு அப்படின்னு தெரியுது. இதுக்காக இவர் அப்ளை பண்ணி வேலை செய்யறதுக்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கே போறாரு. ஆனா அவருக்கு அங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல. சரி என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு மறுபடியும் தேடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் ஊருக்கே வராரு. ஆனா இவர் ஊருக்கு போன அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கலாம் சரி சூரஜும் சரி அடிக்கடி பார்த்து பேசி இருந்திருக்காங்க, பழகி இருக்காங்க. ஊருக்கு வந்து அனில்குமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச போகுது. இது அவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுவும் போக நைட் ஆனா கலா வந்துட்டு யாருக்கும் தெரியாம சூரஜை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே அனிலுக்கு பிடிக்கல. அவரு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு, திட்டி இருக்காரு. இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அனில்குமார் வந்துட்டு கலா கிட்ட எவ்வளவு நாள் தான் நீ வீட்டுக்குள்ளே இருப்ப, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பெருசா எங்கேயுமே வெளியில போனதே கிடையாது, வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் இதை பத்தி கலா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி போலாம் அப்படின்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில போறாங்க. ஆனா திரும்பி வரும்போது அனில்குமார் மட்டும்தான் வந்தாரு. இப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சு கலாவை காணோம், 2 நாளா வீட்டு பக்கம் பார்க்கவே இல்லை, எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அனில்குமார் வந்து கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க கலா வந்துட்டு சூரஜ் அப்படின்ற ஒரு நபர் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்துட்டு சூரஜ் கூட ஓடி போயிட்டா, இது வெளியில எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யார்கிட்டயுமே சொல்லாம நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தான் ஊர்ல இல்ல, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, நீங்களாம் அக்கம் பக்கத்தில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சப்பே சொல்லி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இவங்க ஆமா கலா வந்துட்டு சூரஜ் கூட பேசுறத நான் பல முறை பார்த்திருக்கேன், அவங்க 2 பேரும் நிறைய ஊர் சுத்தி இருக்காங்க, எனக்கே தெரியும், ஆனா அது எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு தான் நாங்க யாருமே சொல்லாமே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருந்ததுனால சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா கலா வந்துட்டு சூரஜ் கூட ஓடி தான் போயிருப்பா அப்படின்றத நம்பிட்டாங்க. இப்போ அனில்குமார் கலாவோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா அனில்குமாரோடைய அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்கு. கலாவை தேடுறதுக்கு யாருமே வந்துட்டு முயற்சி பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களா போயிட்டாங்க அப்படின்றதுனால வேற ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த கேஸோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்த மாதிரி கலா வந்துட்டு காணாம போன 15 வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல கலா வந்துட்டு ஓடி போல கலாவை 4 பேர் வந்துட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. கூடவே அந்த 4 பேர்த்தோட பேர்
டீட்டெயிலும் போட்டிருக்கு. அதுபடி அதுல யார் யாரோட பேர் போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அனில்குமார், இன்னொன்னு 48 வயசான ஜீனு, 55 வயசான சோமராஜ், 45 வயசான பிரமோத். இந்த 4 பேரும் சேர்ந்து தான் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே அவங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய 15 வருஷம் பழமையான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. அதுல எதனாச்சும் கலா அப்படின்ற பேர்ல மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. இது ஒருவேளை பொய்யான லெட்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உண்மையாலுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி கலா அப்படின்ற ஒருத்தங்க இருந்தாங்களா, அப்படி இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த லெட்டர் அவங்களோட ஹையர் ஆபீசருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுபடி சித்ரா அப்படின்ற ஒரு ஆபீசருக்கு இந்த லெட்டர் போகுது. உடனே இவங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா எந்த ஸ்டேஷன்லுமே கலா அப்படின்ற பேர்ல அந்த இயர்ல மிஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் ஆகல. பழைய பெண்டிங் கேஸ், அன்சால்வ்டு கேஸ் அந்த மாதிரி எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அப்படியுமே எதுவுமே கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எல்லாத்தையுமே விட்டுருவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாலுமே கலா அப்படின்ற ஒருத்தங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்படி இவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணப்ப கலா அப்படின்றவங்க உண்மையாலுமே இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியுமே இங்கே தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா கலாவுடைய ஃபேமிலியை பார்க்கறதுக்கு போறாங்க. இப்படி இவங்க கலாவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு கலா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கலாவுடைய பேரை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இவங்க கலா அப்படின்ற பேர்ல எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா கலா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலும் அப்பையில இருந்தே நாங்க எல்லாருமே அவளை மறந்துட்டோம். இப்ப அவளுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவளுக்கு என்ன இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஏன் கலா மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்திருக்கோம், இப்போ கலாவை பத்தி எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க கோவமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒருத்தன் கூட ஓடி போனான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வருஷத்துலயே அவ வேற ஒரு பையன் கூட ஓடிட்டா அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போன இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மத்தபடி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு கலா வந்துட்டு ஓடி போல, காணாமலும் போல, அவங்கள 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ஷாக்கே இல்லை. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. மேற்கொண்டு ஆபீசர்ஸ் வந்துட்டு என்ன இருந்தாலும் அது உங்களோட பொண்ணு, நீங்க தேடலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எதை பத்தியுமே கண்டுக்கல. இது எதுக்கு வந்து என்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் கலா கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இப்ப யாருமே இல்லை. இதனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கலா அப்படின்ற ஒருத்தங்க இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்களா, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஆமா கலா அப்படின்ற ஒருத்தங்க இந்த வீட்டுல இருந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க, திடீர்னு இன்னொரு பையன் கூட பழக்கம் ஏற்பட்டு அந்த பையன் கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணு ஒண்ணு இந்த இடத்த விட்டு ஓடி போல, சொல்ல போனா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன அந்த சமயத்துல அவங்கள யாரோ 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட சுற்றி இருந்தவங்க எல்லாருக்குமே இது பயங்கரமான ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக கலா வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி போயிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இவங்க ஹஸ்பண்டோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் வந்துட்டு அனில்குமார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாவை 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டரில் 4 பேர்த்தோட பேர் இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் பேரே அனில்குமார் தான். இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சொந்த ஹஸ்பண்டே எதுக்காக தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணணும், அதுவும் இன்னும் 3 பேர் கூட சேர்ந்து, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அனில்குமார் கிடைக்கணும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனில்குமாரை எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. ஆனா அனில்குமார் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மீதி 3 பேர் எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த ஜீனு, சோமராஜ், பிரமோத் இவங்க 3 பேருமே அந்த வீடுகளுக்கு பக்கத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப சீக்கிரட்டா அந்த 3 பேருக்குமே தெரியாம அந்த 3 பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேருமே அடிக்கடி வந்து மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வழக்கமா இவங்க ஒரு பாருக்கு போவாங்களாம். அந்த பார்ல தான் இவங்க நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு பல கதைகளை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு பிளான் போடுறாங்க. வழக்கமா இவங்க குடிக்கிற அந்த பார்ல இவங்களுக்கே தெரியாம மாறு விஷயத்துல 2 போலீஸ உள்ள அனுப்பும். அவங்க போயிட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இதுபடி போலீஸ் ஆபீசர்ஸ் மாறு விஷயத்துல தினம் பாருக்கு போறாங்க. முதல் 1 வாரம் 2 வாரம் வந்துட்டு மூஞ்ச ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தடுத்த வாரத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி கை காட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்படியே நாட்கள் போக போக அந்த 2 பேருமே அந்த 3 பேர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சு இப்ப இந்த 5 பேருமே ஒரே கேங் அப்படின்ற மாதிரி மாறிடுறாங்க. எப்ப போனாலும் எங்க போனாலும் இந்த 5 பேர் ஒன்னா போவாங்களாம். நைட் ஆனா ஒன்னா உட்காந்து குடிப்பாங்களாம். இப்படி ஒரு பக்கம் அவங்க கிட்ட இவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அனில்குமாரோடைய வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போறாங்க. போனப்ப அனில்குமாரோடைய அம்மா அங்க இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு உங்களோட பையன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு குடும்பத்துல நிறைய காசு தேவை இருந்தது, என்ன பண்றது அப்படின்னே தெரியல, அதனால சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனில்குமார் வந்துட்டு இஸ்ரேல் போயிருக்கான். அங்க ஒரு வேலை தேடிக்கிட்டு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேல்ல எங்க தங்கிட்டு இருக்காரு, எந்த இடத்துல வேலை பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. இதெல்லாம் நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க நாங்களாம் போலீஸ் ஆபீசர்ஸ், 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய மருமக வந்துட்டு ஓடி போக கிடையாது, அவங்க யாரும் 4 பேர் கொலை பண்ணியிருக்காங்க, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அப்படியா கொலை பண்ணிட்டாங்களா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் பல மாசத்துக்கு அப்புறம் கலா கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அந்த கால்ல உங்க எல்லாத்தையுமே விட்டு நான் தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்க எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. உண்மையாலுமே கலா வந்துட்டு காணாம போன அன்னைக்கு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கால் பண்ண அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சொல்ல போனா கலா வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துருவா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருந்தது, அதனால நான் ரேஷன் கார்டுல கூட அவளோட பேர் இன்னும் எடுக்கல, நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்துட்டு எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில மாசம் போகுது. ஒரு நாள் பாருக்கு பிரமோட் வந்துட்டு பயங்கர கோவமா வந்திருக்காரு. இதை பார்த்த மாறு வேஷத்துல இருந்த அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எதனால இவ்வளவு கோவமா இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் ரொம்ப நாளா பாருக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பிரமோட் வந்துட்டு எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும், இந்த சண்டையில ஒரு தடவை நான் என்னோட ஒய்ஃபை வந்துட்டு அடிச்சிட்டேன், இதனால அவ கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நான் அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டு மரியாதையாவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனா என்னால வர முடியாது, நீ என்ன முடியுமோ பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. மரியாதை இப்ப நீ வரல அப்படின்னு சொன்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன், அப்பயுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் கத்தியை கொண்டு போயிட்டு காமிச்சு மரியாதையை வீட்டுக்கு வா இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்குமே அவன் வரல. இவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் வரவே இல்லை. யோசிச்சு பார்த்துருப்பாங்க, முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அடுத்த ரவுடிங் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார் போல. சாமி இது ஷைன் இல்ல ஸ்பாட்டு கண்ட்ரோல். கத்தியை காட்டியும் வரல அப்படின்ற கடுப்புல பெட்ரோல் வெடிகுண்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு மிரட்டி இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்படி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் நான் வந்து ஜெயில இருந்தேன், இதுக்கு மேல நீ எதுவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க, அதனாலதான் என்னால பாருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி மாறு விஷயத்துல இருந்த அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பிரமோடுக்கே தெரியாம பிரமோடோடைய ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, கலா அப்படின்றவங்கள உங்களுக்கு தெரியுமா, அவங்கள பத்தி எதனாச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பிரமோடுக்கும் எனக்கும் கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது, இந்த 11 வருஷத்துல அவர் என்கிட்ட கலா அப்படின்ற ஒரு பேரை சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரமோட் வந்துட்டு வழக்கம் போல நைட் அந்த பாருக்கு வர்றாரு. இப்ப மாறு வேஷத்துல இருந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு என்னாச்சு உங்க வீட்டுல போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க வந்தாங்களாமே, என்ன மேட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரமோட் வந்துட்டு அதுவா, அது ஒரு பெரிய கதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 5 பேர் சேர்ந்து வழக்கம் போல பயங்கரமா குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா பிரமோட் வந்துட்டு என் ஒய்ஃபை நான் சும்மா விட மாட்டேன், அவனை விட்டுட்டு போயிட்டா, எப்படி கலாவை நம்ம கொலை பண்ணமோ அதே மாதிரி அவனையும் கொலை பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடுறாரு. இது மாறு வேஷத்துல உட்கார்ந்திருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஷாக்கா இருந்திருக்கு. இருந்தாலும் வெளியில காட்டிக்காம கலாவா யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு அதுவா 15 வருஷத்துக்கு முன்னாடி கலா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு நாங்க கொலை பண்ணோம், சொல்லப்போனா இப்போ வரைக்குமே நாங்க மாட்டி கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் தெரியாது, அவங்களால எங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்னு இருக்கான். சரி உண்மை வெளியில வந்துருச்சு, இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பிரமோட்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுது. உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே கலாவை கொலை பண்ணீங்க, எப்படி கொலை பண்ணீங்க, எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரமோட் வந்துட்டு எது நாங்க கொலை பண்ணோமா, நாங்க யாரையும் கொலை பண்ணலையே, எதுக்காக எங்களை விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா கேட்டிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த இடத்துக்கு மாறு வேஷத்துல இவங்களோட பழகின அந்த 2 பேருமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ட்ரெஸ்ல உள்ள வரத பார்த்த இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் பிரமோடோட வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அனில்குமாரை நம்ம பிடிச்சிட்டோம். அவரு ஆமா நாங்க 4 பேர் சேர்ந்து தான் கொலை பண்றோம் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பிரமோடுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சரி நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம உண்மையை சொல்ல அப்படின்னு சொன்னா மாட்டிப்போம் அப்படின்ற குழப்பத்திலே ஆமா நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கிறாரு. நாங்க 4 பேருமே
வந்துட்டு பார் ஃப்ரெண்ட்ஸ், பார்ல தான் நாங்க எல்லாருமே மீட் பண்ணிப்போம். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அனில்குமார் வந்துட்டு எங்களை பார்க்கறதுக்காக வந்தோம். அப்ப அனில்குமாரை பார்க்கறதுக்கு ரொம்ப கோவமா இருந்தது. என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டோம். அதுக்கு அவரு என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு இன்னொருத்தன் கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்னால அது ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு. நாங்க 3 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணோம். அப்பதான் அனில்குமார் எங்க 3 பேர்த்துக்கிட்டையும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு அவரு கலா வந்துட்டு உயிரோடயே இருக்க கூடாது, வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி எதனாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி நான் அவளை வெளியில கூட்டிட்டு வரேன், அங்க நீங்க ரெடியா இருங்க, நம்ம 4 பேருமே சேர்ந்து அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நாங்க 3 பேரும் யோசிச்சோம். இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்துட்டு இவ்வளவு ஃபீல் பண்றானே அப்படின்றதுனால சரி நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். பிளான் பண்ண மாதிரி அனில்குமார் வந்துட்டு கலாவை ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. அவங்க 2 பேரும் கார்ல தான் வந்து பள்ளத்தாக்கு கிட்ட நின்னாங்க. அந்த சமயத்துல நாங்க ஏற்கனவே ரெடியா அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தோம். நாங்க 3 பேருமே வந்துட்டு அந்த காருக்குள்ள ஏறிக்கிட்டோம். இதை பார்த்த கலாவுக்கு வந்துட்டு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சது. அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல நாங்க கலாவோட வாயை பத்தி அவங்களோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிச்சோம். இப்படி நெரிச்சதுல கலா வந்துட்டு காருக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இப்ப நாங்க எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுடைய செப்டிக் டேங்க்குள்ள இந்த சடலத்தை போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது அது வேற யாரோட வீடும் கிடையாது, அது அனில்குமாரோடைய வீடு தான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இத்தனை வருஷமா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டு செப்டிக் டேங்க்லயே வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் ஜீனு, சோமராஜ் இவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. டியூஸ்டே ஜூலை 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அனில்குமாரோட வீட்டு செப்டிக் டேங்கை போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பல மணி நேரமா செக் பண்ணதுக்கு அப்புறமா 2 முடி, ட்ரெஸ்ஸோட எலாஸ்டிக் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா உள்ளார எந்த ஒரு சடலமோ எலும்பு கூட கிடைக்கல. போலீஸ் இதை பத்தி கேட்டப்ப பிரமோட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சடலத்தை கரைக்கிற மாதிரியான ஏதோ ஒரு சொல்யூஷன் நான் ஊத்துறேன் அப்படின்ற மாதிரி அனில்குமார் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த மாதிரி கூட எதனாச்சும் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரமோட் சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷம் ஆச்சு, இதனால அந்த சடலம் வந்துட்டு லைட்டா அரிச்சிருக்கலாம், மொத்த சதையுமே வந்துட்டு டிரைனேஜுக்குள்ள இருக்க பாக்டீரியா எல்லாமே சேர்ந்து அழிச்சிருக்கலாம். ஆனா எலும்பு அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா எலும்பு உள்ளதானே இருந்திருக்கணும், அது எங்க போச்சு அப்படின்ற சந்தேகம் வருது. இப்ப இவங்களுக்கு கிடைச்ச அந்த 2 முடி வந்துட்டு கலாவோட தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. இதுபடி கலாவோட பையனை கூட்டு வந்து அந்த பையனோட பிளட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது 100% அவங்க அம்மா தான், இது கலாவுடைய முடி தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த 4 பேரு சேர்ந்து செப்டிக் டேங்க்குள்ள போட்ட அந்த சடலம் வந்துட்டு எங்க போச்சு? ஒருவேளை இதுக்கு மேல நம்ம மாட்டினாலும் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி அனில்குமார் வந்துட்டு பாபநாசம் படத்துல வர மாதிரி இவங்க 3 பேருக்குமே தெரியாம அந்த சடலத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வேற எதனாச்சும் ஒரு இடத்துல போட்டிருக்கலாம். இப்போ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், டிவி சேனல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே போடுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த லெட்டர் தான். இந்த லெட்டரை யார் போட்டாங்கன்னு தெரியல, தெரிஞ்சா தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஒரு நபர் தானாவே முன் வந்து அந்த லெட்டரை நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை கூப்பிட்டு இந்த கொலையை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து கலாவோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு தடவை நான் நைட்டு பாருக்கு போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க 3 பேரும் பக்கத்து டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்பதான் கலா வந்துட்டு காணாம போல இவங்க 4 பேருமே சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. எனக்கு மனசு கேட்கல, நேரா வந்து சொல்றதுக்கு அப்ப தைரியம் இல்ல, அதனாலதான் ஒரு லெட்டரா போட்டு அந்த லெட்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தாத்தா வராரு. அந்த தாத்தா வந்து கலாவோட கேஸ்ல எனக்கு ஒரு உண்மை தெரியும், அந்த உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அவரை கூப்பிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நான் ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கடையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு வெள்ளை கலர் கார் ஒண்ணு வந்தது. அந்த காருக்குள்ள 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா, பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க காசு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு எங்க கிட்ட ஒரு சடலம் இருக்கு, அந்த சடலத்தை மறைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப நான் அந்த காருக்குள்ள எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தப்போ ஒரு பொண்ணுடைய சடலம் இருந்தது. அப்ப எனக்கு தெரியாது அதுதான் கலா அப்படின்னு. இதை பார்த்த பயத்துல என்னாலாம் முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை கேட்ட அந்த 4 பேருமே இந்த விஷயத்தை பத்தி நீ வெளியில சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டு அந்த கார் வந்து அந்த இடத்த விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு எந்த ஒரு கொலைகாரனுமே பண்ணி நான் கேள்விப்பட்டதில்ல. ஒருத்தர் வந்து சடலத்தை இப்படி மறைச்சு வச்சிருந்தா கூட ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது 1க்கு 4 பேர் இருக்காங்க. எதனால இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னுமே புரியல. இன்னைக்கு வரைக்குமே அனில்குமார் வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அனில்குமாரை கண்டுபிடிக்கவே இல்லை. எல்லாருக்குமே இவர் ஃபாரின்ல இருக்காரு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஃபாரின்ல இவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்ப உண்மையாலுமே கலாவுடைய சடலம் எங்க இருக்கு அப்படின்றது அனில்குமாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப அந்த அனில்குமார் எங்க?
எங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கலாவுடைய சொந்தக்காரங்க, அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்துட்டு கலாவை காணோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. இதுதான் பயங்கர அதிர்ச்சியான ஒரு விஷயமே. அந்த சமயமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை பத்தி எதனாச்சும் விசாரிச்சிருப்பாங்க. அப்பயே வந்துட்டு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கும். சொல்லப்போனா அனில்குமார் வந்துட்டு ஃபாரின் போறதுக்கு முன்னாடி அவரை அரெஸ்ட் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒருத்தங்க சொன்ன உடனே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு மேற்கொண்டு கலாவை தேடுறதுல எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அது ஏன் அப்படின்னு தெரியல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.